ஆத்தூர் ராம்ஸ். இதில் எனக்கு கிடைச்ச அனுபவங்கள்ங்கிறது சம்திங் ஃபெனாமினல். அந்த ரோட்டரி கிளப் மீட்டிங்ஸ்க்கும் நம்மளதுக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. மெல்போர்ன் அண்ட் சபர்ப்ஸ் இருக்கு, பேலாரட், ஓர்ஷாம், அந்த மாதிரி இடத்துல இப்போ போயிட்டு வந்தது. இவர் நம்ம இப்போ ஆத்தூர் நம்ம ராமச்சந்திரன் தான் பிரசிடென்ட் ஐபிபின்னா. இவர் போன வருஷம் செஞ்ச சர்வீஸ்க்கு கிளப்பு வந்து ஃபவுண்டேஷனுக்கு $1000 கட்டி இவர் ஆக்குது. ஸோ அதே மாதிரி அவங்களோட ஃபண்ட் ரைசிங்கும் ரொம்ப நல்லா இருக்கு. எவ்ரி மீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு மாதிரி வச்சு தே கலெக்ட் டாலர்ஸ் அண்டு அந்த டாலர்ஸ் கான்ட்ரிபியூஷனே நல்லா வருது. ஸோ அதை வச்சு தான் வந்து தே ஆர் டூயிங் தி ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா அண்ட் அமெரிக்கா வந்து தே ஆர் ஒன்லி டோனர் கிளப்ஸ் ஃபார் ஃபவுண்டேஷன். ஏன்னா எல்லாருமே தே ஆர் ஃபைனான்ஷியலி தே ஆர் ஸ்ட்ராங், தே ஹவ் அச்சீவ்ட் சக்ஸஸ் இன் தேர் லைஃப். அதனால தான் அவங்க வந்து ரோட்டரிக்கு வராங்க. அண்டு மோர் ஓவர் சின்ஸ் தே ஆர் ஆல் ரிட்டையர்மெண்ட் பேஸ்டாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ஃபெலோஷிப்பு, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு இருக்குது. அண்டு இந்த என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஆர்எஃப்இ அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம். சொல்லுங்கள். அக்ராஸ் வேர்ல்டு நிறைய கண்ட்ரி நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, ரோட்டரி மீட்டிங்ஸ் அங்கங்கே அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. ரொம்ப ப்ரிசைஸாக இந்த மாதிரி கண்ட்ரியில் ரொம்ப ஆர்கனைஸ்டா ஏதாவது ஒரு கிளப் வந்து மீட்டிங் நடக்குது, அந்த மாதிரி ஏதோ ஒரு இன்சிடென்ட் இல்லைன்னா ஒரு உங்களுக்கே ஆச்சரியமா ஏதோ ஒரு விஷயம் இத்தனை வருஷத்துக்கு டிராவல் பண்ணதுல அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட், பர்டிகுலர் இன்சிடென்ட் ஏதாவது ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? நிறையாவே சொல்லலாம். நீங்கள் கேட்ட கேள்வி ஒன்று, ஏதோ ஒரு கிளப் ஆர்கனைஸ்டாக பண்ணுதான்னு கேட்குறீங்க. அந்த ஊர்லெல்லாம் எல்லா கிளப்பும் ஆர்கனைஸ்டாக தான் இருக்கும். 7 மணி மீட்டிங்னா ரியல் ஃபெலோஷிப் ஸ்டார்ட் அட் 6:30 to 7 to 7:45 மீட்டிங்னா அந்த 7:50க்கு அந்த மீட்டிங்கால் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் ஆர்கனைஸ்டு. ஸோ அங்கே வந்து த கண்டென்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதை அதே மாதிரி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பாருங்களேன். நீங்கள் வந்து ஒரு மீட்டிங், ஒரு கிளப்பில் 30 பேர் இருக்கிறாங்கன்னா அதுக்கு ஒவ்வொரு மீட்டிங்க்கும் ஒருத்தர் இன்சார்ஜாக போட்டுருவாங்க. ஈ இஸ் தி ஆர்கனைசர் ஃபார் தட் பர்ட், நாட் தி பிரசிடென்ட் அண்ட் செக்ரட்டரி. அந்த யாரெல்லாம் வரலையோ they have to seek apology to that organizer. ஸோ இந்த வாரம் ராமச்சந்திரன் தான் வந்து ஆர்கனைசர். he may be a president or an ordinary member. அவர்கிட்ட வந்து எல்லாம் அப்பாலஜி கேட்கணும். ஏன்னா இன்வேரியபிளி எல்லாமே ரெஸ்டாரண்ட்டில் தான் நடக்குது. எங்கேயும் எல்லாமே அங்கே ரெஸ்டாரண்ட்னா அங்கே தான் அவங்க தான் ஃபுட்டு கொடுக்குறாங்க. ஸோ யூ ஹவ் டு இன்ஃபார்ம் them வெரி கிளியர்லி. இன்றைக்கி நான் வர முடியல, இன் அதர் வேர்ட்ஸ் 30 பேருக்கு அவங்க ஃபுட்டு சொல்ல ரெடியாக இருப்பாங்க. மத்தியானம் 12 மணிக்குள்ளார எத்தனை பேர் அப்பாலஜி கேட்டிருக்காங்களோ அந்த 5 பேரோ 4 பேர்த்த தவிர they will organize the food. ஸோ யூ ஜஸ்ட் சி, நம்மளதில் அப்படி கிடையாது. ஸோ மீட்டிங் வரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியும் 25 பேர் வராங்களா, 26 பேர் வராங்களா, 24 பேர் வராங்களா, மீட்டிங் வரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து எல்லா கிளப்லேயுமே, வெதர் இட் இஸ் தாய்வான் ஆர் தாய்லாண்ட் ஆர் அமெரிக்கா ஆர் ஆஸ்திரேலியா ஆஃப் தட், இன் கண்டினியூஷன் ஆஃப் தட். சரி, அமெரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியா இப்போ ரீசெண்டாக தாய்லாண்ட் போயிருக்கேன். எல்லாருமே இங்கேருந்து தாய்லாண்டில் நான் போன ஒரு கிளப் வந்து பேங்காக்கில் அம்பாசிடர் ஹோட்டல் நடந்தது. திடீர்னு கீழே பார்த்தா ஒரு ரோட்டரி மீட்டிங் நடந்தது. அப்புறம் டக்குன்னு ரோட்டரி ஆளுக்கு நான் லக்கிலி எல்லாமே நான் வந்து பின்னு எல்லாமே கோட்டு எல்லாமே வச்சுருந்தனால நான் டக்குன்னு போயிட்டு அந்த கீழே வெளியே மீட்டிங் வந்து லஞ்ச் ஆன் மீட்டிங் 2:30க்கு 2 o'clock வந்து எல்லாருமே உட்காந்துருக்காங்க. நான் இந்த மாதிரி வந்திருக்கேன்னு ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டாங்க, டு யூ வாண்ட் லஞ்ச்னா யூ ஹவ் டு பே. நீங்கள் எந்த ரோட்டேரியனாக இருந்தாலும் கவலை, லஞ்சாக இருந்தால் அந்த 1000 பாட்னா அப்புறம் 2000 இல்லையா, நோ ப்ராப்ளம், வில் பி கிவன் 1 கூல் ட்ரிங்க்ஸ் ஃப்ரீ, அவ்வளோதான். ஸோ அந்த மீட்டிங் நான் போயிருந்தேன். நான் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிட்டேன், நீ வந்து நான் ஒரு 10 நிமிஷம் பேசிவிட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு. தே ஆர் ஸோ கைண்ட் இனஃப் டு அக்செப்ட் தட் ரிக்வெஸ்ட்டு. நம்ம கிளப்பை டிஸ்ட்ரிக்டை பற்றி பேச சொன்னாங்க. நானும் அதை பற்றி பேசினேன். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் பேசினேன். அப்புறம் சின்ஸ் தே ஆர் கண்டக்டிங் இன் தாய் லாங்குவேஜ் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எந்திரிச்சு போயிட்டேன். இப்போ ஜென்ரலாக நம்ம மீட்டிங் அப்படின்னா, ரெகுலர் மீட்டிங் அப்படின்னா ப்ரீவியஸாகவே ஒரு அஜெண்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த அஜெண்டா படி தான் இப்படி கண்டக்ட் மீட்டிங். ஜென்ரலி தட் இஸ் a common phenomenon. பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு இஷ்யூ, ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கும். அந்த இஷ்யூ பற்றி அஜெண்டாவில் இல்லாதது நம்ம ஜென்ரல் நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேசுவாங்க அவங்களுடைய இதை. அங்கெல்லாம் ஏதாவது வந்து ப்ரீவியஸாகவே அஜெண்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதை மட்டும்தான் அவங்க பேசுகிறாங்களா சார், இல்லை இந்த மாதிரி விஷயங்களையும் மற்ற அஜெண்டாவில்? 100% அஜெண்டா தான். பிகாஸ் ஐ ஹவ் கம் ஃப்ரம் ஃபாரின். எனக்கு ஒரு 5 minutes எக்ஸ்ட்ரா ஸ்லாட் கொடுத்தாங்க. ஜஸ்ட் இட் வாஸ் 5 minutes, நாட் மோர் தென் தட். பிகாஸ் தெர் வாஸ் நோ பவர் பாயிண்ட். ஜஸ்ட் என்னை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன். அண்டு பட் இது வந்து தாய்லாண்டில் நடந்தது. பட் ஆஸ்திரேலியா அண்ட் அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஐ டவுட் தே வில்
எவர் கால், ஈவன் இஃப் யூஆர் அ பாஸ்ட் ஆர்ஏ பிரசிடெண்ட்டாக வந்தால் கூட அந்த மாதிரி கிளப்ஸில் வந்து அலோவ் பண்ணுவாங்களான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. அங்கே வந்து அந்த சிஸ்டமே வேறு, அவங்க கல்ச்சரே வேறு. அதனால் வந்து நம்ம எந்த நம்ம டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் நம்மளோட ஸ்டைல் ஆஃப் ரோட்டரிக்கும் ஆஸ்திரேலியன் ஸ்டைல் ஆஃப் ரோட்டரி ஆர் அமெரிக்கன் டோட்டலி டிஃப்ரெண்ட். இட்ஸ் நார்த் போல் அண்ட் சவுத் போல் அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட அதே கம்மி, அதை விட வேறு எதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு சொல்லலாம். ஒன்லி வி ஆர் யுனைடெட் பை த ரோட்டரி சிம்பிள், ரோட்டரி இன்டர்நேஷ்னலை தவிர. There are totally different